பொருளோடு உதாரணம் வைப்பதும் விலங்கினத்தோடு மனிதன் ஒப்பிடுவதும் சரிதானா? நியூமராலஜி பொய் என்றால் ஜாதகம் மட்டும் தம்பி, சாஸ்திரங்கிறது ஜாதகம் மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. கிரகத்தினால கிரகத்தை வச்சு ஒவ்வொன்றும் ஆய்வு செய்யப்பட்டதை ஒழிய தயவு செய்து பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஜோசியத்தில் எண்கணிதங்கிறது உருவாக்கப்பட்டதை ஒழிய எண்கணிதத்தில் உண்மையாக நடக்காது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு பேர் பழனிசாமின்னு வச்சுக்கேன். அப்போ பழனிசாமிங்கிறவங்களாம் கொடி சொல்ல முடியுமா? பழனிசாமிங்கிறவங்களாம் பெரிய ஆளாக முடியுமா? அப்போ கிரகம் எதுக்கு? அதுக்கு சாஸ்திரம் எதுக்கு? அதுக்கு வந்து கிரகத்துடைய பார்வை எதுக்கு? நீ உன்னுடைய பிறப்பு எதுக்கு? நியூமராலஜிங்கிறது நான் உன்னை ஏமாத்துறதுக்கு வேணா பயன்படுத்துறவங்க, அது உண்மை கிடையாது. நான் நல்லா திரும்பி சொல்கிறேன். பன்னி பசுன்னு சொன்னாலும் பண்ணி தான், பசுவை பன்னின்னு சொன்னாலும் பசு தான். அதனுடைய தன்மை மாறாது. நீ பிறக்கும் போதே ஒரு ஜாதத்தில் எழுதிருப்பாங்க பாரு தம்பி, ஜனனி ஜென்ம சவிக்கானம் வர்த்தனோட சம்பந்தமா பதவி பூர்வ புண்ணியானம் லிக்தே ஜன்ம பத்திரிக்கா எழுதியாச்சு. அது எப்படி மாற்ற முடியும்? மேலே பிறக்கும் போது விதிக்கப்பட்டதை மாற்ற முடியுமா? இதெல்லாம் ஏமாத்துறது தம்பி. நீ ஏமாறாத தம்பி. நம்பிக்கை இருக்கணும், ஆனால் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. நீ ஏமாத்திரம் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஏமாறாம நீ இருக்கணும். எப்படி நியூமராலஜி மெய்யாகும்?